அண்மை செய்தி செய்தியாக பார்த்து வருகிறோம். மாம்பழம் சின்னத்தை கேட்டு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு பாமக சார்பில் கடிதம் எழுதப்பட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களையும் தருகிறார் செய்தியாளர் வினேஷ் சரவணன். வணக்கம் வினேஷ் சரவணன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். 10 தொகுதிகளிலுமே ஒட்டுமொத்தமாக 4.23% வாக்குகளை மட்டுமே பாமக பெற்றிருந்தது. இந்த நிலையில்தான் மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பாமக மீண்டும் இழந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அன்புமணி அவர்கள் போட்டியிட இருப்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக எந்த சின்னத்தில் போட்டியிட இருக்கிறது, மாம்பழம் சின்னமா அல்லது வேற ஏதாவது சின்னம் தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாம்பழ சின்னத்தை கேட்டு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு பாமக சார்பில் கடிதம் எழுதப்பட்டுள்ளதாக பாமக தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தங்களுக்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என மீண்டும் தேர்தல் ஆணையத்திற்கு பாமக கடிதம் எழுதியிருக்கிறார்கள். மக்களவைத் தேர்தலில் கூட பாமகவிற்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்படாத சூழ்நிலையில் அவர்கள் கடிதம் மூலமாக தான் தேர்தல் ஆணையத்திலிருந்து மாம்பழம் சின்னத்தை அதிகாரப்பூர்வமாக பெற்று தேர்தலில் போட்டியிட்டிருந்தார்கள். பாமக போட்டியிட்ட கடந்த 10 மக்களவை தொகுதியில் 4.23% வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளதை அடுத்து அந்த கட்சி மாநில அந்தஸ்தை இழந்திருக்கிறது. இதனால் தங்களுடைய சொந்த சின்னத்தில் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையை இழந்திருக்கிறது பாமக. இந்த நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிட உள்ளதால் மீண்டும் மாம்பழ சின்னத்தை பெற்று தேர்தலில் போட்டியிட பாமக விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரை அரசியல் கட்சிகளுக்கான தேசிய மற்றும் மாநில கட்சி அந்தஸ்தானது குறிப்பிட்ட சதவீத வாக்குகள், அதே போல எம்பிக்கள் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும். இந்த அங்கீகாரமானது ஒவ்வொரு ஆண்டும் அந்தந்த கட்சிகள் சார்பில் புதுப்பிக்கப்படும். ஒவ்வொரு தேர்தலினுடைய கருத்தில் கொண்டு அந்தந்த கட்சிகள் எந்தெந்த வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள், வாக்கு சதவீதம் எத்தனை என்ற அடிப்படையில் தான் அந்த கட்சிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படுவது, தேசிய கட்சி அந்தஸ்து வழங்கப்படுவது என இந்திய தேர்தல் ஆணையத்தால் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாமக மாநில கட்சியுடைய அந்தஸ்தை இழந்த நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக மீண்டும் மாம்பழ சின்னத்தை பெறுவதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு பாமக தரப்பிலிருந்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள்.